10th Max Chapter 2 Numbers and Sequence, Exercise 2.6, 7th sum. Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஸ்என் ஃபார்முலா எஸ்என் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் ஆல் அதுவும் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும். 602லேருந்து 902க்குள்ளே இன்பிட்வீனில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 4ஆல் டிவைசபிள் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் டிவைசபிள் பை 4ஆல் டிவைசபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸை அதோட சம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு எஸ்என் ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அதை வந்து SN1ன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 4ஆல் டிவைசபிள் ஆகக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸை அதை SN2ன்னு வச்சுக்கணும். ஸோ அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது தான் நமக்கு சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் டிவைசபிள் பை 4 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் போடணும். 602லேருந்து 902க்குள்ளே வரைக்கும். அப்போனா 603, 604 அப் டு 901 வரைக்கும் வருமா? இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எஸ்என் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ்என் ஃபார்முலா போடணும்னா நமக்கு என் வேணும் இல்லையா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? என் கண்டுபிடிக்கணும். A ஈக்குவல் டு 603, D ஈக்குவல் டு, ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது இல்லையா? அடுத்தது லாஸ்ட் டேர்ம் 901. இதை வச்சு n கண்டுபிடிக்கலாமா? n ஈக்குவல் டு L மைனஸ் A பை D ப்ளஸ் 1. 901 மைனஸ் 603 பை 1 ப்ளஸ் 1. 901ல் 603 சப்ராக்ட் பண்ணணும். 8, 9, இது 1. ஸோ 11 மைனஸ் 3, 8, இது 9, இது 2. 298 ப்ளஸ் 1, 299. இது n. இப்போது எஸ் n கண்டுபிடிக்கணும்ல. ஸோ எஸ் என்ன ஃபார்முலா n by 2 இன்ட்டு நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் தெரியும்ல. ஸோ A ப்ளஸ் எல். ஸோ இதில் 2 ஸ்டெப் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபஸ்ட்டு SN1 கண்டுபிடிக்கணும். அப்போது SN1 சரிங்களா? அப்போ n1 by 2 இன்ட்டு A ப்ளஸ் எல். 299 இல்லை? 299 by 2 இன்ட்டு 603 ப்ளஸ் 901. 299 by 2 இன்ட்டு இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? 603, 901. 40 1504. இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 7s are 14, balance 1 to 5 13, 2 2s are 4. 299 into 752. 299 into 752 மல்டிப்ளை பண்ணால் 224848. நெக்ஸ்ட் இப்போ SN2 கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 which are divisible by 4. ஸோ 4ஆல் எதெல்லாம் டிவைசபிள் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். சிம்பிள் 4 ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேவா? இப்போ 602 அதை எடுக்கக்கூடாது. 603 பாருங்கள், அது டிவைட் ஆகாது 4ஆல். ஸோ 604 எடுக்கலாமா? ஸோ அது டிவைட் ஆகும். அது கூட 4 ஆட் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தா 902 இருக்கா? 902க்கு முன்னாடி 901 அது வந்து 4 டேபிளில் டிவைட் ஆகாது. அடுத்தது 900 வந்து 4 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 900 இஸ் த லாஸ்ட் டேர்ம். இப்போது A வந்து 604. D பார்த்தா டிஃப்ரென்ஸ் 608 மைனஸ் 604. 4 தானே டிஃப்ரென்ஸு. அடுத்தது L இஸ் ஈக்குவல் டு 900. இப்போ n கண்டுபிடிக்கலாமா? n இஸ் ஈக்குவல் டு L மைனஸ் A பை D ப்ளஸ் 1. 900 மைனஸ் 604 by 4 ப்ளஸ் 1. சிக்ஸா? இது 9, இது 2. ஸோ 296 by 4 ப்ளஸ் 1.
இது 4 டேபிளை கேன்சல் பண்ணலாமா? 296/4. 4 7s are 28, balance 1. 4 4s are 16, so 74 plus 1 75. இது n. இப்போ SN கண்டுபிடிக்கணும். அதாவது SN2 n/2 into A plus L. 75/2 into 604 plus 900. 40 75/2 into 1540 வா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 2 7s are 14, balance 1, 2 5s are 10, 2 2s are 4. 75 into 752. 752 into 75. 5 2s are 10, 0 balance 1, 5 5s are 25, 25 plus 1 26, balance 2, 7 5s are 35, 36 37. 7 2s are 14, 4 balance 1, 7 5s are 35, 36 6 balance 3, 7 7s are 49, 50 51 52. 10 balance 1, 8 8 plus 6 14, 4 balance 1, 5 6 5. So 56400. So sum of all the natural numbers which are not divisible by 4 அப்படின்னும்போது SN1 minus SN2. So S1 ஓட ஆன்சர், S2 ஓட ஆன்சர், SN1 ஓட ஆன்சர், SN2 ஓட ஆன்சர். இப்போ ரெண்டு சப்ராக்ட் பண்ணலாமா? 2 2 4 8 4 8 0 0 4 6 5 8 4 4. ஸோ இப்போ இது சப்ராக்ட் ஆகாது. ஸோ வர வாங்கணுமா? இங்கேயும் சின்ன நம்பர். ஸோ இப்போ இங்கே 1 ஆகும், இது 11 ஆகும், இது 14. ஸோ 14 minus 6 8. 11 minus 5 6. இந்த 1. ஸோ 1 6 8 4 4 8.